Hello friends, welcome to JSM Code. இந்த வீடியோவில் tailwind CSS யூஸ் பண்ணி பொசிஷன் பேஸ் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, இதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இது அலைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் ஒரு பேசிக் HTML டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே tailwindோட CDN லிங்கை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜென்ரலாக CSSல நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. இப்போ tailwindோட டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிக், ஃபிக்ஸ்ட், அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டிக்கி, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பொசிஷன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டாட்டிக் அப்படின்றது தான் ஒரு எலமெண்ட்டோட டிஃபால்ட்டான CSS பொசிஷன். இதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அதாவது எந்த ஒரு பொசிஷன் ஆல்ட்ரேஷனும் இருக்காது. ஜென்ரலாக வெப்சைட் என்ன ஃப்ளோவில் இருக்கும் அதே ஃப்ளோவில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்வுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் 3XLனு கொஞ்சம் சைஸ் பெருசாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் பார்டரும் கொடுத்துறேன். பார்டர் ரெட் 500. ஓகே, இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட் ஸ்டார்ட் ஆனது இந்த டிவ்வில் தான். இந்த மாதிரி நமக்கு ஒரு எலமெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, இதுக்கு நான் ஸ்டாட்டிக் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இதோட பொசிஷன் ஸ்டாட்டிக்காக இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே ஒரு எலமெண்டோட பொசிஷன் ஸ்டாட்டிக் தான். ஸோ ஸ்டாட்டிக்கு எந்த ஒரு அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்காது. டேரெக்டாக டாக்குமெண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி ஃப்ளோ ஆகி போகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவ்வை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டாட்டிக் தான். பார்த்தீங்கன்னா ரெண்டும் நம்ம நினச்ச மாதிரி மேலே கீழே அப்படியே தான் வந்திருக்கு. இதுதான் ஸ்டாட்டிக். ஓகே, இனி இதுக்கு சிமிலராக இருக்கிற இன்னொரு பொசிஷன் பார்ப்போம். அது என்னென்னா ரிலேட்டிவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாட்டிக்கு பதிலாக ரிலேட்டிவ் கொடுக்குறேன். அதே ரிலேட்டிவை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாட்டிக்கும் ரிலேட்டிவும் 99% ஒரே மாதிரி தான். அப்சல்யூட் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னன்றது நம்ம அப்சல்யூட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் என்னென்னு பார்த்துட்டோம், ரிலேட்டிவ் என்னென்னு பார்த்துட்டோம். இனி நம்ம அப்சல்யூட் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இதே டிவ்வை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இதோட பார்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதை நம்ம க்ரீன்னு கொடுத்துடலாம், இதை நம்ம ப்ளூன்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மூணுமே ரிலேட்டிவ் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இங்கே BG ப்ளூ 300 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அவுட்புட் பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது இந்த எலமெண்ட்டுக்கு நான் அப்சல்யூட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, ஸோ அப்சல்யூட்டோட ஆக்ஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா அப்சல்யூட்டுக்கு நம்ம பொசிஷன்ஸ் டினோட் பண்ணும்போது மட்டும்தான். ஓகே, ஸோ அப்சல்யூட்டுக்கு நம்ம எப்படி பொசிஷன்ஸ் டினோட் பண்ணலாம்னா இந்த எலமெண்ட் டாப்லேருந்து எங்கே உட்காரணும், லெஃப்ட்லேருந்து எங்கே உட்காரணும், ரைட்லேருந்து எங்கே உட்காரணும் அப்படின்னு நம்ம டினோட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு டாப் 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோன்னா பாருங்கள் அந்த எலமெண்ட் மேலே போயிடுச்சு. ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இந்த எலமெண்ட், அதாவது பார்டர் ரெட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது அதுக்கு மேலே இருக்குது, அது ரெட்டும் அங்கேயே தான் இருக்குது, அதுக்கு மேலே இது இருக்குது. ஓகே, ஸோ அப்சல்யூட் அப்படின்றது எப்படின்னா டாக்குமெண்ட்டோட ஹெட் இருக்கு இல்லையா, அதாவது இனிஷியல் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட பேரண்ட் ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா ரிலேட்டிவை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ ரிலேட்டிவாக இருந்தால் எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அப்சல்யூட்டுக்கு யாருமே பேரண்ட் ரிலேட்டிவாக இல்லை, அதாவது அப்சல்யூட்டோட பேரண்ட் ரிலேட்டிவ் யாருமே இல்லை அப்படின்னா அது பாடியை பேஸ் பண்ணி தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ பாடியை பேஸ் பண்ணி அதோட பொசிஷனை அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் அப்சல்யூட்டுக்கு நம்ம டாப் 0 கொடுத்தோம். ஸோ பாடியோட டாப்பில் போய் உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் ரிலேட்டிவாக இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளே நான் இந்த டிவ்வை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேரண்ட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது, அப்புறமா ஒரு சைல்டு வச்சுருக்கோம். ஓகே, பேரண்ட் சைல்டு. ஓகே, இப்போ நம்ம இங்கே அப்சல்யூட் தான் வச்சுருக்கோம், டாப் 0 தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். நான் சேவ் பண்ணிவிட்டேன். அவுட்புட் பாருங்கள் டாப் 0ல் ஹிட் ஆகலை, இந்த டிவ்வோட டாப் 0ல் ஹிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்சல்யூட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். அப்சல்யூட்டுக்கு பேரண்ட் யாராவது ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா, அதாவது இது சைல்டு, இதோட பேரண்ட் ரிலேட்டிவ் கரெக்டாக ரிலேட்டிவ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அந்த ரிலேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி பொசிஷன்ஸை அதை செட் பண்ணிக்கும். நம்ம டாப் 0 கொடுத்தோம்னா டாப் 0ல் இருக்கும், டாப் 10ன்னு கொடுத்தோம்னா அங்கேருந்து டாப் 10 வரும். பாருங்கள் நான் டாப் 10 கொடுக்குறேன், அங்கேருந்து டாப் 10 வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட பொசிஷனை செட் பண்ணிக்கும். சப்போஸ் பேரண்ட் யாரும் ரிலேட்டிவாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வெளியில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் பாடி டேக் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் ஃபிட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் இந்த ரிலேட்டிவை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே அப்சல்யூட் இருக்குது, அதுக்கு பேரண்ட் ரிலேட்டிவ் இல்லை. ஓகே, அதோட பேரண்ட் யார், இந்த டிவோட பேரண்ட் யார், பாடி. ஸோ பாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா அது பாடிக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகும். பாடியில் டாப் 10 வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்ம ரிலேட்டிவ் கொடுத்தோம்னா ரிலேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி இது அப்சல்யூட் ஒர்க் ஆகும், ரிலேட்டிவ் கொடுக்கலன்னா பாடிக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போது நான் ஸ்டாட்டிக்கும் ரிலேட்டிவ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டாட்டிக்கும் ரிலேட்டிவும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலேட்டிவை நான் ஸ்டாட்டிக்காக மாற்றுறேன். ஓகே,
இதை நான் ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு அப்சல்யூட் இருக்குது. அந்த அப்சல்யூட் இந்த பேரண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. ஏன்னா அப்சல்யூட் எப்படி ஒர்க் ஆகும், அப்சல்யூட்டுக்கு பேரண்ட் யாராவது ரிலேட்டிவாக இருக்கணும், பட் ரிலேட்டிவாக இல்லை, அதனால் அது மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக்கும் ரிலேட்டிவுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதுக்குள்ளே அப்சல்யூட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த அப்சல்யூட்டை அடாப்ட் பண்ணிக்காது. ஓகே, ஸ்டாட்டிக் ஜென்ரல் ஃப்ளோவில் போயிடும். இப்போ நான் ரிலேட்டிவாக மாற்றுறேன். இப்போ பாருங்கள் அந்த ரிலேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்தாலும் ரிலேட்டிவாக கொடுத்தாலும் அந்த எலமெண்ட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. அதுக்குள்ளே யாராவது அப்சல்யூட் இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் வரும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் அண்ட் ரிலேட்டிவ், அதுக்கப்புறமா அப்சல்யூட். ஓகே, இனி நம்ம ஃபிக்ஸ்ட் அப்படின்ற பொசிஷன் பார்ப்போம். ஃபிக்ஸ்டுன்ற பொசிஷனும் அப்சல்யூட்டும் ஒரே மாதிரி தான். எப்படி ஸ்டாட்டிக்கும் ரிலேட்டிவும் ஒரே மாதிரியோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டும் அப்சல்யூட்டும் ஒரே மாதிரி தான். அது என்னென்னு நான் காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்சல்யூட் இருக்கு இல்லையா, இந்த அப்சல்யூட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்ஸ்டுன்னு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்சல்யூட் மாதிரியே ஒர்க் ஆகும், பட் பாடிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்சல்யூட்டுக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அப்சல்யூட் அதோட பேரண்ட் யாராவது ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும், இல்லைனா பாடிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஃபிக்ஸ்டு யாரையும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது, பாடிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டுக்கு வெளியில் யாராவது ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது பாடிக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் அப்சல்யூட்டுக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ 4 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் அண்ட் ரிலேட்டிவ் ரெண்டும் ஒரே மாதிரி, சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அப்சல்யூட் அண்ட் ஃபிக்ஸ்டு ரெண்டும் ஒரே மாதிரி, சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். இனி ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டிக்கி பார்க்குறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த டிவ்வை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிவ் இருக்குது, இதை நம்ம ஸ்டிக்கின்னு வச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்டிக்கியில் உங்களுக்கு எந்த சேஞ்சும் தெரியாது, பட் ஸ்டிக்கின்றது உங்களுக்கு ஜென்ரலாக டாப்பில் ஸ்டிக் ஆகிக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஸ்டிக்கி கொடுத்துட்டு இது எங்கே ஸ்டிக் ஆகணும்னா டாப் 0ல் ஸ்டிக் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது டாப்பில் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த சேஞ்சும் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இந்த பார்டர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். BG ரெட் 200 கொடுக்குறேன். ஓகே, இந்த டிவ்வை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இனி என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நம்ம மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு காப்பி எடுக்கிறேன். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இனி இந்த கலரெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் இருக்குது, அடுத்து நம்ம க்ரீன் கொடுத்துடலாம், அடுத்து நம்ம ப்ளூ கொடுக்கலாம், அடுத்து நம்ம எல்லோ கொடுக்கலாம், அடுத்து நம்ம பர்பிள் கொடுக்கலாம், அடுத்து நம்ம கலரே இல்லாமல் ஒயிட்னு வச்சிடலாம், அடுத்து நம்ம கிரே கொடுக்கலாம். இது ரெண்டுக்கும் ஆரஞ்சு, மறுபடியும் ரெட்டே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கீழே வந்திருக்கு, அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, இது எப்போ இந்த ஸ்டிக்கி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா இதோட பொசிஷன் எப்போ டாப்பை ஹிட் ஆகுதோ அப்போ அங்கேயே ஒட்டிக்கும், அதுக்கு மேலே போகாது. ஓகே, இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரெட் இருக்குது, அப்புறம் க்ரீன் இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், பாருங்கள் ரெட்டு மேலேயே ஒட்டி இருக்குது, ரெட்டு மேலே மூவ் ஆகலை, அங்கேயே தான் நிற்கிது. ஆனால் க்ரீன் மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் க்ரீன் பாருங்கள் அது டாப்பை ரீச் ஆனோன்னா டாப்பில் ஒட்டிக்கும், அதுக்கப்புறமா மூவ் ஆகாது, கீழே இருக்க எலமெண்ட் தான் மூவ் ஆகும். பாருங்கள் கீழே இருக்க எலமெண்ட் மட்டும் மூவ் ஆகுது, அதுக்கப்புறமா இந்த எலமெண்ட் டாப்பை ரீச் ஆனோன்னா அது முட்டிக்கும், அடுத்த எலமெண்ட் டாப்பை ரீச் ஆனோன்னா அது முட்டிக்கும். இந்த மாதிரி டாப்பை ரீச் ஆனோன்னா அந்த எலமெண்ட் முட்டிக்கும். ஓகே, இதுதான் ஸ்டிக்கி டாப். ஓகே, ஸோ டாப்பில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அது டாப்பை ரீச் ஆனோன்னா ஸ்டிக் ஆகிக்கும். இதுதான் ஸ்டிக்கி அப்படின்ற பொசிஷன். இனி நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த பொசிஷன், இதெல்லாம் வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடி டேக்குள்ளே இருக்கிற அவ்வளோ டிவையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கண்டெய்னர் MX ஆட்டோ கொடுக்குறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்டு BG ரெட்டு 600 அப்படின்னு கொடுக்குறேன், டெக்ஸ்ட்டு ஒயிட் கொடுக்குறேன், பேடிங் 10 கொடுக்குறேன், ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுக்குறேன், பார்டர் கொடுத்துடலாம், பார்டர் ரெட்டு 700 கொடுக்குறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் லோரம் கொடுக்குறேன். இனி என்ன பண்ணலான்னா இதுக்கு மார்ஜின் டாப் கொடுத்துட்டு ஒரு 24 கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த டிவ் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம அப்சல்யூட் யூஸ் பண்ணி எப்படி இந்த கார்னரில் ஒரு க்ளோஸ் பட்டன் வைக்கலான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு க்ளோஸ் பட்டன் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஹீரோ ஐகான்ஸ் அப்படின்ற வெப்சைட் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஐகான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த டிவ்வுக்குள்ளே நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தோம்னா க்ளோஸ் பட்டன் இங்கே வந்திருக்கும். கரெக்டாக, ஏன்னா அதுதான் ஜென்ரல் ஃப்ளோ, மேலே என்ன கண்டென்ட் இருக்குது அது கீழே இது வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த பட்டனை நம்ம ரைட் டாப்பில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த SVG எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு அப்சல்யூட் கொடுக்குறேன்.
இப்போ அப்சல்யூட் கொடுத்துட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்குறேன், எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா அப்சல்யூட்டுக்கு நம்ம பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு டாப் 0ல் வேணும்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டனே உங்களுக்கு தெரியாது, அது ஆக்சுவலாக இந்த டாப்பில் வந்திருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த பாடியை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த டிவ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த டிவுக்குள்ளே அந்த எஸ்விஜியை நாங்கள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அது மேலே தான் இருக்குது. ஓகே, பட் நமக்கு அது தெரியல. ஏன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி அது பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம அப்சல்யூட் கொடுத்துருக்கோம், அதுக்கு பேரண்ட் யாருமே ரிலேட்டிவ் கிடையாது. ஸோ டேரெக்டாக பாடிக்கு தகுந்த மாதிரி அது ஃபிட் ஆயிடுச்சு. நமக்கு ஆக்சுவலி என்ன வேணும், இந்த எஸ்விஜி எலமெண்ட் இந்த பேரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த பேரண்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிலேட்டிவ் கொடுக்கணும். ஏன்னா அப்சல்யூட் பேரண்ட் ரிலேட்டிவ் யாரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தேன்னா பாருங்கள், இந்த எலமெண்ட்டோட டாப்பில் வந்து ஒட்டிடுச்சு. ஓகே, இனி இது நமக்கு ரைட்டில் வரணும், இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே டாப் 0 கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் 0 கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் ரைட் 0 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த கார்னருக்கு வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் 0 இந்த கார்னரில் வேணும்னா நீங்கள் ரைட்டுக்கு பதிலாக நீங்கள் லெஃப்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கார்னர் போயிருக்கும். ஓகே, நான் மறுபடியும் நான் ரைட்லேயே வச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த கார்னரில் வேண்டாம், கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டாப்புக்கு ஒரு 5 கொடுக்குறேன், ரைட்டுக்கு ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா, அப்சல்யூட் பேரண்ட் யார் ரிலேட்டிவோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷன்ஸை எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் வச்சு நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த அப்சல்யூட்டை ஃபிக்ஸ்டாக மாற்றி காமிச்சிடுறேன். நான் இதை ஃபிக்ஸ்டுன்னு மாற்றிட்டு இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் அது இருக்காது, அது மேலே போயிருக்கும். இப்போ நான் மறுபடியும் அப்சல்யூட்டுன்னு மாற்றிட்டேன், வந்துருச்சு. அதேமாதிரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ்க்கு பதிலாக நான் இங்கே ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். ஸ்டாட்டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அப்சல்யூட்டுக்கு பேரண்ட் இல்லை. ஸோ அப்சல்யூட் என்ன பண்ணும், பாடிக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகாது. இப்போ பாருங்கள் காணாமல் போயிருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம மறுபடியும் ரிலேட்டிவ் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் பொசிஷன் பேஸ் பண்ண கிளாஸஸ். இந்த பொசிஷன் பேஸ் பண்ண கிளாஸஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் பொசிஷன் பேஸ் பண்ண கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு HTMLோட ஸ்கெல்டனை நம்ம டிசைன் பண்ணுறது இந்த பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ HTMLோட பொசிஷன்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ 2-3 தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.